السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நான் சில பத்ர் சஹாபாக்களை பற்றி குறிப்பிடுவேன். அவர்களுள் முதலில் ஆமிர் பின் ரபியா ஆவார்கள். இவர் குடும்பத்திற்கு உமர் ரலியல்லாஹுடைய தந்தையாரான ஹத்தாப் அவர்களின் மூலம் நட்பு தொடர்பு இருந்தது. ஹதரத் ஆமிர் அவர்களை எடுத்து வளர்த்தார். இதன் காரணத்தினால் இவர் முதலில் ஆமிர் பின் ஹத்தாப் என்ற பெயரில் பிரபல்யமாக இருந்தார். திருக்குரான் ஒவ்வொருவரையும் அவரது சொந்த தகப்பனாரின் பெயர் கொண்டே அழைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டதனால் அவர் ஹத்தாபின் மகன் அமீர் என்று அழைக்கப்படுவதற்கு பதில் தனது சொந்த தகப்பனாரை கருத்தில் கொண்டு ஆமிர் பின் ரபியா என்று அழைக்கப்பட்டார். குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு இதில் ஒரு தெளிவு உள்ளது. குழந்தையாக இருந்து எடுத்து வளர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் பெரியவர்களாகும் வரை தமது சொந்த தந்தையார் யாரென்றே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அடையாள அட்டைகளில் கூட அவர்களது அசல் தந்தையாரின் பெயருக்கு பதில் அவரை எடுத்து வளர்ப்பவரின் பெயர் பதியப்படுகிறது. பிறகு இதனால் பிரச்சனைகள் தோன்றுகின்றன. பிறகு மக்கள் கடிதம் எழுதுகிறார்கள், இப்படி செய்ய வேண்டும், இவ்வாறு செய்ய வேண்டும் என்று. எனவே எப்போதும் திருக்குர்ஆனின் கட்டளைக்கு ஏற்ப அமல் செய்ய வேண்டும். ஒரு அமைப்பிலிருந்து குழந்தைகளை தத்து எடுக்கும் பொழுது அவர்களின் தந்தையாரின் பெயர் தெரியாத நிலை இருந்தால் தவிர எல்லா நேரங்களிலும் தந்தையாரின் பெயரையே பயன்படுத்த வேண்டும். இந்த தெளிவுக்கு பிறகு நான் மேலே வருகின்றேன். இவர் நண்பராக இருந்த காரணத்தினால் ஹதரத்து ஆமீர் அவர்களுக்கும் ஹதரத்து உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் கடைசி வரை அந்த நட்பு தொடர்பு இருந்தது. இவர்கள் முற்றிலும் ஆரம்ப காலத்தில் ஈமான் கொண்டவர். ஈமான் கொண்ட காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாரே அர்கமிற்கு வரவும் கூட இல்லை. ஹதரத்து ஆமீர் தனது மனைவியான லைலா பின்த் ஹஸ்மாவுடன் ஹப்சாவுக்கு இடம்பெயர்ந்தார். பிறகு மக்காவுக்கு திரும்பி வந்தார். அங்கிருந்து தமது மனைவியுடன் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார். ஆமீர் பின் ரபியா மனைவிக்கு முதலாக மதினாவுக்கு இடம்பெயரும் பெண் என்ற கௌரவம் கிடைத்துள்ளது. இவர் பத்ர் மற்றும் எல்லா யுத்தங்களிலும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் கலந்து கொண்டார். இவரது மரணம் 32 ஹிஜ்ரியில் நடந்தது. இவர் அன்ஸ் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார். ஹதரத் ஆமீர் கூறுகின்றார், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் ஒரு ஜனாசாவை பார்த்தால் அத்துடன் செல்ல விரும்பவில்லை என்றால் அது கடந்து செல்லும் வரை அல்லது வைக்கப்படும் வரை நிற்க வேண்டும். அப்துல்லா பின் ஆமிர் தமது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார், அவர் ஒரு நாள் தொழுகைக்காக நின்றபோது ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த அந்த நாட்களில்
அப்போது குழப்பம் ஆரம்பமாக இருந்தது. அந்த சமயத்தில் அவர்கள் ஹதரத் உஸ்மான் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மக்கள் ஏசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அன்னார் தொழுதுவிட்டு உறங்கிவிட்டார்கள். கனவில் பார்த்தார்கள். அவர்களிடம் கூறப்படுகிறது, எழு, இந்த குழப்பத்தில் இருந்து ஈடேற்றம் தருமாறு துஆ செய். அதிலிருந்து அவன் தனது நல்லடியார்களுக்கு ஈடேற்றம் தந்துள்ளான். எவ்வாறு அவன் ஈடேற்றம் தந்துள்ளானோ அது உமக்கும் கிடைப்பதற்காக துஆ செய். இந்த கனவுக்கு பிறகு அன்னார் எழுந்தார்கள், தொழுதார்கள், பிறகு துஆ செய்தார்கள். இதற்கு பிறகு அன்னார் நோயுற்றார்கள். பிறகு அவர்கள் தாமே வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. அவர்களது ஜனாசாதான் வெளியில் வந்தது. அல்லாஹ் அவர்களை அந்த குழப்பத்திலிருந்து விடுவிப்பதற்காக இந்த நிலைமையை ஏற்படுத்தினான். ஹதரத் ஆமிர் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நான் காபாவை இடம் சுற்றும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். அன்னாரது காலணி பீந்து விட்டது. நான் சரி செய்து தருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இது நன்மையில் முந்துவதாகும். நான் முந்த விடுவதை விரும்பவில்லை. இந்த அளவுக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பணிகளை தாமே செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினார்கள். ஒரு மனிதர் ஹதரத் ஆமீர் பின் ரபியா உடைய விருந்தாளியாக வந்தார். அன்னார் அவருக்கு சிறந்த விருந்தோம்பல் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். அவரை பற்றி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பரிந்துரை செய்தார்கள். அந்த மனிதர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஆமியிடம் வந்து கூறினார், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் நன்கொடையாக எவ்வளவு சிறந்த ஒரு நிலப்பகுதியை வாங்கினேன் என்றால் அதனை விட ஒரு சிறந்த நிலப்பகுதி முழு அரபகத்திலும் இல்லை. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை எனக்கு வழங்கினார்கள். அதன் ஒரு பகுதியை நான் உமக்கு தர விரும்புகிறேன். வாழ்நாள் முழுக்க அந்த நிலப்பகுதி உம்மிடம் இருக்கட்டும், பிறகு அது உமது சந்ததிகளுக்காக இருக்கட்டும் என்றார். ஹதரத் ஆமிர் கூறினார்கள், உமது அந்த சிறு நிலத்துண்டை வாங்க வேண்டிய தேவை எனக்கில்லை. ஏனென்றால் இன்று ஒரு சூரா இறங்கியுள்ளது. அது என்னை இந்த உலகத்தையே மறக்கடித்து விட்டது. அந்த சூரா இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃலத்திஹிம் முரிதூன் என்பதாகும். மக்களுக்கு அந்த கணக்கெடுக்கும் நாள் நெருங்கிவிட்டது. இருந்தும் கூட கவனமற்ற நிலையில் அவர்கள் முகம் திருப்பியவாறு உள்ளனர். இந்த மின்னும் நட்சத்திரங்களிடம் இறைவனது பயம், அச்சம் இந்த அளவுக்கு இருந்தது. இவர்கள்தான் உண்மையில் மார்க்கத்திற்காக உலகை விட முன்னுரிமை தந்தவர்களாவர். ஹசரத் ஆமிர் பின் ரபியா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஜயத் பின் அம்ரு கூறினார்கள், நான் எனது சமுதாயத்தை எதிர்த்து வந்தேன். இப்ராஹிமின் மில்லத்தை நான் பின்பற்றி வந்தேன். ஹதரத் இஸ்மாயில் அலை இஸ்லாமுடைய சந்ததியிலிருந்து ஒரு நபியின் வருகையை எதிர்பார்த்திருந்தேன். அவரது கண்ணியத்திற்குரிய பெயர் அஹ்மது ஆகும். நான் அவரை பார்க்க முடியாது என்று நினைத்திருந்தேன். அவர் மீது நான் ஈமான் கொண்டுள்ளேன். அவரை உண்மைப்படுத்துகின்றேன். நான் சாட்சி பகர்கின்றேன். எனவே அவரை பார்க்க வாய்ப்பு கிடைத்தால் எனது சலாமை அவரிடம் தெரிவிக்க வேண்டும். அவருக்கு நான் சில அடையாளங்களை கூறுகின்றேன். அது உமக்கு மறைவாக இருக்காது. அவர் மிகவும் நெட்டையாகவோ மிகவும் குட்டையாகவோ இருக்க மாட்டார். அவரது முடி மிக அதிகமாகவோ மிக குறைவாகவோ இருக்காது. அவரது கண்களில் எப்போதும் சிவப்பு காணப்படும். அவர்களது தோள்களுக்கு நடுவில் நுபுவத்தின் முத்திரை இருக்கும். அவர்களது பெயர் அஹ்மதாக இருக்கும். அவர் மக்காவில் பிறந்து பையத்து பெறுவார். அவரது சமுதாயம் அவரை அங்கிருந்து வெளியேற்றும். அவரது தூது செய்தியை விரும்பாது. அவர் பிறகு யஸ்ரிபை நோக்கி இடம்பெயர்வார். பிறகு அவர் கட்டளை ஜெயிக்கும். இதனால் நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். இப்ராஹிமின் மார்க்கத்தை தேடி நான் ஊர் முழுக்க சுற்றினேன். நான் யூதர்களிடமும் கிறிஸ்தவர்களிடமும் நெருப்பு வணங்கிகளிடமும் கேட்டேன். அவர்கள் கூறினார்கள்,
அந்த மார்க்கம் உமக்கு பின்னால் உள்ளது என்று கூறி நான் கூறிய அடையாளங்களைத்தான் அவர்களும் கூறினர். அவர்கள் கூறினார்கள், அவருக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார். ஹதரத் ஆமீர் கூறுகின்றார்கள், ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றினார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்கு இதையெல்லாம் கூறிய ஸைது பற்றி கூறினேன். அன்னார் கூறினார்கள், நான் அவரை ஜன்னத்தில் பார்த்தேன். அவர் தனது பாதத்தை கொண்டு தவழ்ந்து கொண்டிருந்தார். இந்த ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி வரமாட்டார்கள் என்று வருகிறது. அதன் பொருள் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி நபியை பற்றி முன்னறிவித்திருந்தார்கள். அதுவும் பொய்தான், அவரும் வரமாட்டார் என்று அதற்கு ஒருபோதும் பொருள் அல்ல. அதன் பொருள் அன்னார் இறுதியாக வந்த ஷரியத்தை கொண்டு வந்த நபியாவார்கள். புதிய ஷரியத் இனி வராது, வரக்கூடியவர் அன்னாரின் அடிமையாகவே வருவார் என்பதாகும். அதுவே ஹதீஸ்களிலிருந்தும் திருக்குர்ஆனிலிருந்தும் தெரிய வருவதாகும். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஆமீரை ஹதரத் ஸயீத் பின் அம்சர் அவர்களுடன் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஹதரத் ஆமீர் பின் ரபியா ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு வஃபாத்தானார்கள். இரண்டாவது சஹாபி ஹராம் பின் மில்ஹான். இவர் அன்சாரிகளின் பனு அதி பின் நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர். இவரது தந்தை மில்ஹான் என்பவரது பெயர் மாலிக் பின் ஹாலித் என்பதாகும். ஹராம் பின் மில்ஹானின் தாயார் மலைக்கா பின் மாலிக் என்பவராவார். இவரது சகோதரி உம்மே சுலைம் என்பவர். இவர் அபூ தல்ஹா அன்சாரியினுடைய மனைவியும் அனஸ் பின் மாலிக்கின் தாயாரும் ஆவார்கள். அவரது இரண்டாவது சகோதரி ஹதரத் உம்மே ஹராம். இவர் உபாதா பின் சாபிதுடைய மனைவி ஆவார்கள். ஹதரத் ஹராம் பின் மில்ஹான் ஹதரத் அனஸினுடைய மாமா ஆவார்கள். இவர் பத்ர் உஹது போர்களில் கலந்து கொண்டவர். பேரே மவுனாவின் நாளில் ஷஹீதானவர். ஹதரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சிலர் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். எங்களிடம் சிலரை அனுப்புங்கள், அவர்கள் எங்களுக்கு குர்ஆன் மற்றும் சுன்னத்தை கற்றுத்தர வேண்டும் என்றார்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் திருக்குர்ஆன் காரிகளாக இருந்தனர். அவர்களுள் எனது மாமா ஹராம் அவர்களும் இருந்தார்கள். அவர்கள் திருக்குர்ஆனை ஓதி அதிலிருந்து தர்சும் கொடுத்து வந்தார்கள். பகல் பொழுதில் பள்ளிகளில் தண்ணீர் எடுத்து வைப்பார்கள். காட்டிற்கு சென்று விறகு பொறுக்கி விற்று அதிலிருந்து திண்ணை தோழர்களுக்கும் ஏழைகளுக்கும் தேவையானவற்றை வாங்குவார்கள். ஹதரத் ஹராம் பின் மல்ஹானினுடைய பேரே மவுனாவின் சம்பவம் பற்றி சில மாதங்களுக்கு முன் ஹுத்பாவில் கூறியுள்ளேன். பேரே மவுனா சம்பவமும் கூறினேன். இன்னும் சில இடங்களிலும் கூட அதனை கூறியுள்ளேன். இது சம்பந்தமாக புகாரியின் சில அறிவிப்புகளை இப்பொழுது கூறுகின்றேன். அவை முன்னர் நான் கூறாதவையாகும். அனஸ் பின் மாலிக் அறிவிக்கின்றார்கள், ஹராம் பின் மில்ஹான் அவர்கள் பேரே மவுனாவின் நாளில் கொல்லப்பட்டார்கள். இவர் தமது இரத்தத்தை கையில் ஏந்தி தமது முகத்திலும் தலையிலும் தெளித்தார்கள். பிறகு கூறினார்கள், காபாவின் இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்றுவிட்டேன். ஹதரத் அனஸ் பின் மாலிக் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரேல், சிக்வான், உசையா, பனு லுஹியான் கோத்திரத்தார் சிலர் வந்தார்கள். அவர்கள் நாங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டோம் என்று கூறினர். அவர்கள் தமது சமுதாயத்திற்கு எதிராக உதவி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு 70 சஹாபிகளை அனுப்பி உதவி செய்தார்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அவர்களை நாங்கள் காரி என்று கூறி வந்தோம். அவர்கள் பகல் பொழுதில் விறகுகளை எடுப்பார்கள், இரவில் தொழுவார்கள். அவர்களை அங்கு ரேல், சிக்வான், உசையா, பனு லுஹியான் சமுதாயத்திற்கு அந்த காரிகளை அழைத்து சென்றார்கள். பேரே மவுனாவை அடைந்ததும் அவர்களை தாக்கி கொலை செய்துவிட்டனர். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் வரை, சில ரிவாயத்துகளின்படி 40 நாட்கள் வரை தொழுகையில் நின்று ரேல், சக்வால், பனு லுஹியான் மக்களுக்காக பத்வா செய்தார்கள். ஹதரத் அனஸிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, காரிகள் கொலை செய்யப்பட்ட போது ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதம் முழுக்க நின்று துஆ செய்தார்கள். புகாரியினுடைய இன்னொரு அறிவிப்பு வருகிறது,
ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதனைவிட அதிகமாக துக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கவில்லை. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூக்கு பிறகு எழுந்து நின்று 1 மாதம் வரை பனு சுலைமுடைய சில கோத்திரத்துக்கு எதிராக துவா செய்தார்கள். அவர் கூறுகின்றார்கள், அவர்களுள் 40 அல்லது 70 பேரை இணை வைப்பவர்களிடம் அனுப்பினார்கள். அந்த சமுதாயத்தினர் குறுக்கே வந்து அவர்களை கொன்றுவிட்டார்கள். அந்த சமுதாயத்துக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் ஒப்பந்தமும் இருந்தது. எனவே இந்த காரிகள் விஷயத்தில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவுக்கு துயரம் கொண்டவர்களாக பார்த்தபோது வேறு எதிலும் நாங்கள் பார்த்ததில்லை என்றும் அத்துடன் வருகிறது. பிறகு இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, இப்னு ஹிஷாமினுடைய வரலாறு. ஜபார் பின் சல்மா அம்ரு பின் துபைல் அங்கு உடன் இருந்தார். இவர் பின்னர் முஸ்லீமாகிவிட்டார். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணம், நான் ஒரு மனிதரை அவரது 2 தோள்களுக்கு நடுவில் வெட்டினேன். ஈட்டி முனை அவரது நெஞ்சில் பதிந்து விட்டது. பிறகு அந்த மனிதரை காபாவின் இறைவன் மீது ஆணையாக நான் எனது நோக்கத்தை அடைந்து விட்டேன் என்று கூற கேட்டேன். இதனை கேட்டு நான் அவரிடம் கூறினேன், என்ன வெற்றியை அடைந்து விட்டீர்? அவரை நான் ஷஹீதாக்கி விடவில்லையா? பிறகு நான் அவரது கூற்று சம்பந்தமாக கேட்டேன். மக்கள் கூறினார்கள், அதன் பொருள் ஷஹாதத் என்னும் அருளை பெறுவதாகும். ஜப்பார் கூறினார், நிச்சயமாக அவர் இறைவனின் பார்வையில் வெற்றி பெற்றவர்தான். இதுபோன்ற சம்பவங்கள் 2-3 சஹாபாக்களை பற்றி வருகிறது. வார்த்தைகள் ஒருபோல இருக்கின்றன. இவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதே அசல் நோக்கமாக கருதியிருந்தார்கள். உலக வெற்றிகளை பெறுவது அவர்களின் நோக்கமாக இருந்ததில்லை. பிறகு இவர்களின் இந்த எண்ணத்திற்கு ஏற்பவே அல்லாஹும் பிரகடனம் செய்தான், நான் அவர்களிடம் திருப்தி அடைந்தேன் என்று. பேரே மௌனா சம்பவத்தில் சஹாபாக்கள் ஷஹீதாகும் போது இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹும்ம பல்லிக் அன்னா நபியனா அனா கத லகீனாக பரசீனா அன்க வரசீத் அன்னா. அல்லாஹ்வே, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கள் நிலைமைகளை குறித்து தகவல் தெரிவித்து விடுவாயாக. நாங்கள் உன்னை வந்து அடைந்து விட்டோம், நீ எங்களுடன் திருப்தி கொண்டுள்ளாய், நாங்கள் உன்னிடம் திருப்தி அடைந்துள்ளோம் என்பதை நீ தெரிவித்து விடுவாயாக. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தோழர்கள் அல்லாஹ்வை சென்று அடைந்து விட்டார்கள், அல்லாஹ் அவர்களை பற்றி திருப்தி அடைந்துள்ளான் என்று தெரிவித்தார்கள். ஹதரத் மிஷா பஷீர் அஹமத் சாப் இந்த சம்பவம் பற்றி குறிப்பிடுகின்றார்கள். பேரே மவுனா மற்றும் ரஜீல் இருந்த அந்த கோத்தினத்தினர் அரபு மக்களில் அளவு கடந்த பகமையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவர்களாக இருந்ததை அறிய முடிகிறது. அந்த மக்களிடம் இஸ்லாத்தை பற்றி மிகவும் கீழ்த்தரமான பொய் மற்றும் பகமை மற்றும் சூழ்ச்சி தவிர வேறு வழியில்லாமல் இருந்தது. முஸ்லிம்கள் எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் சில நேரங்களில் தமது நம்பிக்கையாளருக்கே உரிய நல்லெண்ணத்தின் காரணத்தினால் எதிரிகளின் சதிக்கு இரையாகி விடுகின்றனர். திருக்குர்ஆன் மனனம் செய்தவர்கள் மற்றும் தொழுகையாளிகள் மற்றும் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்கள், மஸ்ஜிதின் ஒரு ஓரத்தில் அமர்ந்து இறைவனை ஜிக்ர் செய்யக்கூடியவர்கள், ஏழைகள், பட்டினி கிடப்பவர்கள் ஆகிய இந்த மக்களை அநீதியாளர்கள் மார்க்கம் கற்கிறோம் என்ற சாக்கில் தமது நாட்டிற்கு அழைத்தனர். இவர்கள் விருந்தாளிகளாக அந்த நாட்டிற்கு சேர்ந்தனர். அம்மக்களை மிகவும் இரக்கமற்ற முறையில் கொண்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சம்பவத்தினால் எவ்வளவு துயரம் ஏற்பட்டது என்றால், அன்னார் இந்த பேரே மவுனா மற்றும் ரஜீன் இரத்த வெறியர்களுக்கு எதிராக யுத்த நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை. கண்டிப்பாக துயரம் ஏற்பட்டதுதான், ஆனால் யுத்த நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. விளைவு இந்த செய்தி கிடைத்த நேரத்திலிருந்து தொடர்ந்து 30 நாட்களுக்கு சுப தொழுகையில் நின்ற நிலையில் மிகவும் வேதனையுடன் ரேல், சக்வான், உசையா, பனு லொஹியான்களின் பெயரை கூறி அல்லாஹ் இறைவனிடம் துஆ செய்தார்கள். என் இறைவா, எங்கள் மீது நீ கருணை காட்டுவாயாக, இஸ்லாமிய எதிரிகளின் கையை தடுப்பாயாக. உனது மார்க்கத்தை அழிப்பதற்காக மிகவும் கடுமையான உள்ளத்துடன் இரக்கமற்ற முறையில் பாவமற்ற முஸ்லிம்களின் இரத்தத்தை சிந்தியுள்ளார்கள். இன்றும் கூட
எதிரிகளை தடுப்பதற்கு துஆவின் மூலமே அல்லாஹின் உதவியை பெற வேண்டிய தேவை உள்ளது. அல்லாஹ் தான் இவர்களை பிடிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். நமக்கு அவனே எழுதி தருவானாக. சாத் பின் கௌலா என்ற ஒரு சஹாபி இருந்தார். சிலர் பார்வையில் இவர் அபி ரொஹம் பின் அப்துல் இஸ்ஸத் ஆமிரின் சுதந்திரம் தரப்பட்ட அடிமை ஆவார். இவர் இஸ்லாமை ஏற்றார். இவர் முந்திவிட்ட சஹாபாக்களை சார்ந்தவராக இருந்தார். இவர் அபிசீனியாவை நோக்கி 2ஆம் முறை இடம்பெயர்ந்தவர்களை சார்ந்தவர். அதில் சாத் பின் கௌலா மக்காவிலிருந்து மதீனா நோக்கி ஹிஜ்ரத் செய்த போது குல்சூம் பின் ஹுசம் அவர்களுடன் தங்கியிருந்தார். இவர் பத்ர் சஹாபிகளை சார்ந்தவர் என்று இப்னு இஸ்ஹாக் மற்றும் மூசா உக்பா கூறுகின்றார்கள். சாத் பின் கௌலா பத்ர் போரில் கலந்து கொண்ட போது 25 வயதாகும். உஹது, அகல், ஹுதைபியா ஒப்பந்தம் ஆகியவற்றில் அவர் கலந்து கொண்டவர் ஆவார். அதில் சாத் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபையா அஸ்லமியா உடைய கணவராக இருந்தார்கள். இவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் சந்தர்ப்பத்தில் வஃபாத் ஆனார்கள். இவர்களின் மரணத்துக்கு பிறகு இவர்களது குழந்தை பிறந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது மனைவியிடம் கூறினார்கள், நீ விரும்பக்கூடியவருடன் குழந்தை பிறந்த பிறகு மனம் முடித்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவின் போது இவர் மரணமடைந்தது பற்றி திப்ரியை தவிர வேறு எவருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இவரது கருத்தின்படி முன்னர் மரணமடைந்தார் என்பதாக இருந்தது. ஹதரத் அபு ஹசம் என்ற சஹாபி பற்றி வருகிறது. அபுல் ஹஷம் பின் அத்தையான் அன்சாரி. இவர் அசல் பெயர் மாலிக். இவர் அபு ஹஷம் என்ற சுட்டு பெயரால் பிரபலியமானார். இவரது தாயார் லைலா பின்த் அத்தீக் பிலேயே என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். நிறைய ஆராய்ச்சியாளர்களின் கருத்தின்படி இவர் கோத்திரம் அவுஸின் ஒரு கிளையான பனு அப்துல் ஹஷன் இடம் நட்புறவு கொண்டதாகும். முகமது பின் உமர் கூறுகின்றார்கள், ஹதரத் அப்துல் ஹஷம் ரஸியல்லாஹு அன்ஹு அறியாமை காலத்தில் கூட சிலை வணக்கத்திலிருந்து விலகியிருந்தார்கள். அவ்வாறு செய்வதை ஏசுவராக இருந்தார்கள். ஹதரத் அசத் பின் சுராரா மற்றும் அபு ஹஷம் தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்களாவர். இருவரும் ஆரம்பகால அன்சாரிகள். இவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள். சிலரது பார்வையில் பையத்தே உக்பா ஊலாவிற்கு முன்னர் ஹசரத் அசர் பின் சிராரா 6 பேருடன் மக்கா வந்து பையத் செய்தார். மதினா திரும்பிய போது ஹசரத் அபு ஹஷம் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி கூறி அழைப்பு விடுத்தார்கள். ஏனெனில் அவரும் கூட இயற்கையான ஒரு மார்க்கத்தை தேடிக்கொண்டிருந்தார். எனவே அவர் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பையத்தே உக்பா ஊலாவின் போது அவர் 12 பேருடன் மக்கா சென்றிருந்தார். அவர்களுள் இவரும் அடங்குவர். மக்கா சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் செய்தார். சீரத்துல் காத்தமுன் நபியீன் என்ற புத்தகத்தில் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்கள் இது பற்றி எழுதியுள்ளார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு தனித்து ஓரிடத்தில் அவரை சந்தித்தார்கள். அவர்கள் யஸ்ரிபுடைய நிலைமையை பற்றி தெரிவித்தார்கள். அவர்கள் அனைவரும் முறைப்படி அன்னாரின் கையில் பையத் செய்தார்கள். அந்த பையத்து தான் மதினாவில் இஸ்லாம் நிலை பெறுவதற்கு அடிக்கல்லாக இருந்தது. அதுவரை வாள் கொண்டு யுத்தம் செய்யும் அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்த வார்த்தைகளில் பையத் வாங்கினார்களோ அந்த வார்த்தைகளை கொண்டு அன்னார் ஜிஹாது கடமையாக்கப்பட்ட பிறகு பெண்களிடம் பையத் வாங்கினார்கள். அதாவது, நாங்கள் இறைவனை ஒருவனென்று ஏற்போம், அவனுக்கு இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், உபச்சாரம் செய்ய மாட்டோம், கொலை செய்வதிலிருந்து விலகியிருப்போம், எவர் மீதும் அவதூறு பிணைய மாட்டோம், ஒவ்வொரு நல்ல விஷயத்திலும் உங்களுக்கு கட்டுப்படுவோம் என்பதாக இருந்தது. பையத்துக்கு பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் உண்மை மற்றும் பற்றுடன் இந்த உடன்படிக்கையில் நிலைத்து நின்றால் உங்களுக்கு ஜன்னத் கிடைக்கும். நீங்கள் பலகீனம் காட்டினால் உங்கள் விவகாரம் அல்லாஹ்விடம் உள்ளது. அவன் எப்படி விரும்புவானோ அப்படி உங்களுடன் நடந்து கொள்வான். இந்த பையத் வரலாற்றில் பையத்தே உக்பா ஊலா என்ற பெயரில் பிரபல்யமாக உள்ளது. ஏனென்றால் இந்த பையத் வாங்கப்பட்ட இடம் உக்பா என்று அழைக்கப்பட்டது. அது மக்காவிற்கும் மினாவுக்கும் நடுவில் உள்ளது. உக்பா என்ற சொல் மலை முகட்டை குறிக்கும். ஹதரத் அபு ஹஷம் உடன் 6 பேர் இருந்தார்கள். அவர்கள் தமது சமுதாயத்தில்
எல்லோருக்கும் முதலில் மக்கா சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாவர். பிறகு மதினாவுக்கு திரும்பி வந்து இஸ்லாத்தை பரப்பினார்கள். அவர்களை பற்றி இவ்வாறும் ஒரு அறிவிப்பு வருகின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று சந்தித்த முதல் அன்சாரிகள் ஆவர். இவர்கள் பையத்தே உக்பா ஊலாவில் கலந்து கொண்டார்கள். பையத்தே உக்பா சானியா என்ற அந்த இரண்டாவது பையத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 அன்சாரிகளில் இருந்து 12 பேரை நுக்பாவில் இருந்து தேர்ந்தெடுத்தார்கள். நுக்பா என்பது நகீப் என்ற சொல்லுடைய பன்மையாகும். அறிவும் தகுதியும் வாய்ந்தவர்கள் என்று அதற்கு பொருள். அவர்களை அந்த கூட்டத்திற்கு தலைவராக நியமித்தார்கள். இவ்விஷயத்தில் எல்லா முஹக்கிக்கீன்களுக்கும் ஒருமித்த கருத்து உள்ளது. ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்படுகிறது, பையத்தே உக்பாவின் போது ஹஜ்ரத் அபூ ஹேஷம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கும் எங்களது சில கோத்திரத்தாருக்கும் இடையில் உடன்படிக்கை உள்ளது. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளோம். பையத் செய்து உங்களுக்காகவே நாங்கள் ஆகிவிட்டோம். இனி அந்த உடன்படிக்கைகள் சம்பந்தமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுவீர்களோ அவ்வாறே செய்வோம் என்றனர். இவ்விடத்தில் அபூ ஹேஷம் கூறினார்கள், இந்த இடத்தில் உங்களிடம் நான் ஒரு கோரிக்கையும் வைக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் தொடர்புகள் உங்களுடன் உள்ளன. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யும் போது, உங்களுக்கு சமுதாயத்தின் மீது வெற்றி கிடைக்கும் போது நீங்கள் எங்களை விட்டுவிட்டு உங்கள் சமூகத்திடம் போய்விடக்கூடாது. வேறுபட்டவர்களாக ஆக்கிவிடாதீர்கள் எங்களை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்தவாறு கூறினார்கள், இப்போது உங்கள் இரத்தம் என்னுடைய இரத்தமாகிவிட்டது. இப்போது நாங்கள் உங்களை சார்ந்தவர்களாகிவிட்டோம். நீங்கள் என்னை சார்ந்தவர்களாவீர்கள். எவர் உங்களுடன் யுத்தம் செய்வாரோ அவர் என்னுடன் யுத்தம் செய்பவராவார். உங்களுடன் சமாதானம் செய்பவர் என்னுடன் சமாதானம் செய்பவராவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் பின் மஸ்ஊன் மற்றும் அபூ ஹேஷம் அன்சாரி இருவருக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி சஹாபியுடன் சென்றார்கள். அவர்களுடன் அவர்களது நண்பர் ஒருவரும் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினார்கள், உங்களிடம் தண்ணீர் இருந்தால் அல்லது இன்று இரவு தண்ணீர் பிடிக்கும் பாத்திரம் இருந்தால் உங்களிடம் கூப்பிடுங்கள். இல்லை என்றால் நாங்கள் இங்கிருந்தே வாயவை தண்ணீர் குடித்துக் கொள்கின்றோம். இங்கு தண்ணீர் பொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவர் தமது தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தார். அம்மனிதர் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, என்னிடம் இரவுக்கு தண்ணீர் இருக்கிறது. நீங்கள் கூடாரத்துக்கு செல்லுங்கள். அம்மனிதர், அதாவது அதற்கு அபூ ஹேஷம் அன்சாரியும் அவர்களது உடன் வந்தவர்களையும் அவர்கள் தன்னுடன் அழைத்து சென்றார்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை இட்டு பிறகு அதன் மீது ஆட்டின் பாலை பீச்சினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை அருந்த கொடுத்தார். பிறகு கூட வந்தவரும் அருந்தினார்கள். இது புகாரில் உள்ள ஒரு அறிவிப்பாகும். இதுபோன்று இன்னொரு அறிவிப்பு உள்ளது. ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் அபூ ஹேஷம் பின் அத்தையஹான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உணவு தயார் செய்தார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களது சஹாபாக்களுக்கு அழைப்பு விடுத்தார். உணவு உண்டு முடித்ததும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கூறினார்கள், நீங்கள் உங்கள் சகோதரருக்கு பதிலுக்கு கொடுங்கள். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதிலுக்கு தருவது என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு வீட்டிற்கு சென்று உணவு உண்டால் தண்ணீர் பருகினால் அவருக்காக துஆ செய்யுங்கள். அது அவரது உணவுக்கான பதில் வழங்குதலாகும். இது ஒவ்வொரு முஸ்லிம்களிடமும் இருக்க வேண்டிய உயர் நல்லொழுக்கமாகும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக யாரும் வெளியேறாத நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் வந்து யாரையும் சந்திக்காத நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூபக்கரே, எது உம்மை இங்கே கொண்டு வந்தது? அதாவது வெளியில் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரை சந்திக்க வந்தேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருளுக்குரிய முகத்தை காண வந்தேன். உங்களுக்கு சலாமத்தை அனுப்ப வந்தேன் என்று கூறினார்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். உமரே,
உம்மை எது இங்கே கொண்டு வந்தது என்று ஹஜரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர், அல்லாஹ்வின் தூதரே, பசிதான் என்னை இங்கே கொண்டு வந்தது என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனக்கும் சிறிது பசிக்கிறது. பிறகு அவர்கள் அபு ஹேஷம் அன்சாரியுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அவரிடம் கணிசமான ஆடுகளும் பேரித்த மரங்களும் இருந்தன. ஹஜரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வீட்டில் காண முடியவில்லை. அன்னார் அபு ஹேஷமுடைய மனைவியிடம், உங்கள் கணவர் எங்கே என்று கேட்டார்கள். அவர் கூறினார், எங்களுக்காக இனிய நீர் எடுத்து வருவதற்காக போயுள்ளார். சிறிது நேரத்தில் அபு ஹேஷம் தண்ணீர் பையுடன் வந்தார்கள். தண்ணீர் பையை வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எனது உயிரும் பொருளும் உங்களுக்கே, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கே அர்ப்பணம் என்று கூறினார். அதாவது அபு ஹேஷம் அந்த 3 பேரையும் தன்னுடைய தோட்டத்திற்கு அழைத்து சென்று ஒரு போர்வையை விரித்தார். பிறகு விரைவாக தோட்டத்திற்குள் சென்று ஒரு பேரித்தம் பழ கொத்தை வெட்டி எடுத்து வந்தார். அதில் காயும் பழங்களும் கலந்திருந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், அபுல் ஹஷமே, காய்களையோ அல்லது பழங்களையோ கொண்டு வராமல் ஒரு குலையையே ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். அவர் கூறினார், ஹுசூர், நீங்கள் உங்கள் விருப்பம் போல் பச்சையோ பழத்தையோ சாப்பிடுங்கள், தேர்ந்தெடுத்து உண்பதற்கு வசதியாக நான் ஒரு குலையே எடுத்து வந்தேன் என்று கூறினார். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜரத் அபூபக்கர், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூவரும் உண்டார்கள், தண்ணீர் அருந்தினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக, குளிர்ந்த நிழல், குளிர்ந்த தண்ணீர், புத்தம் புதிய பேரித்தம்பழங்கள், இவற்றை பற்றி மறுமையில் நீர் கேட்கப்படுவீர். பிறகு அபுல் ஹேஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உணவு தருவதற்காக எழுந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பால் தரும் மாடுகளை அறுக்க வேண்டாம். உடனே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்தார். அதனை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார். அனைவரும் அதனை உண்டனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உம்மிடம் பணியாளர் எவரும் இருக்கிறாரா? அவர் இல்லை என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எங்களிடம் யுத்த கைதிகள் வரும்போது நீர் வர வேண்டும். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 2 யுத்த கைதிகள் வந்தபோது ஹஜரத் அபூ ஹேஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இருவரில் ஒருவரை நீர் உமக்கு பிடித்தமானவராக ஆக்கிக் கொள்ளும் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று அவர் கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவரிடம் ஆலோசனை கேட்கப்படுகிறதோ அவர் நம்பிக்கைக்குரியவராவார் என்றார்கள். இது ஒவ்வொருவரும் குறிப்பாக நோட் செய்ய வேண்டிய விஷயமாகும். எவரிடம் ஆலோசனை கேட்கப்படுகிறதோ அவர் அமீன் ஆவார். எனவே அவர் நல்ல ஆலோசனை வழங்க வேண்டும். பிறகு அன்னார் கூறினார்கள், அந்த பணியாளரை எடுத்துக்கொள்ளும், ஏனென்றால் இவரை நான் இபாதத் செய்பவராகவே பார்த்துள்ளேன். இதில் கூறப்பட்ட பெருமை என்னவென்றால், அந்த பணியாள் உடைய சிறப்பு, அவர் இபாதத் செய்கிறார், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார், அவரது உள்ளத்தில் நன்மை உள்ளது. அத்துடன் கூறினார்கள், இவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஹஜரத் அபூ ஹேஷம் தனது மனைவிடம் திரும்பினார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனையை பற்றி கூறினார். அம்மனைவி கூறினார், நீர் அந்த போதனையை முழுமையாக நிறைவேற்ற முடியாது. ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு கூறினார்கள். அந்த பெண் எப்படிப்பட்டவர்? பணி செய்வதற்கு ஒரு பணியாள் கிடைத்துள்ளார். அங்கு அப்பெண்ணிடம் நம்பிக்கை கொண்டவர்களுடைய அடையாளத்தை பாருங்கள். அந்த பெண், அதாவது அவரது மனைவி, நீர் அந்த அடிமையை விடுதலை விட்டால்தான் உம்முடைய அந்த ஹக்கு நிறைவேறும் என்றதும் அபுல் ஹேஷம் அவரை விடுதலை செய்து விட்டார். இதுதான் சஹாபாக்களின் மகிமை. ஹஜரத் அபூ ஹேஷம் பதர், உஹது, அஹல் மற்றும் எல்லா போர்களிலும் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார். மூத்தா போரில் ஹஜரத் அப்துல்லா பின் ரவாஹாவின் ஷஹாதத்துக்கு பிறகு நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் அபூ ஹேஷம் அவர்களை பேரித்தம் பழங்களை மதிப்பீடு செய்வதற்காக அனுப்பினார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவரை பேரித்தம்பழங்களை மதிப்பீடு செய்வதற்கு அனுப்ப விரும்பினார்கள். அவர் மன்னிப்பு கேட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பேரித்தம்பழங்களை மதிப்பீடு செய்வதற்கு நீர் சென்றுள்ளீரே என்று கூறியதும்
ஹதரத் அபு ஹேஷம் கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பேரித்தம்பழங்களை மதிப்பீடு செய்தேன். நான் திரும்பி வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக துஆ செய்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிட்டால் முடியாது என்று அவர் மறுக்க மாட்டார். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பவும் அவரை செல்லுமாறு கூறாதது அம்மனிதரின் உணர்வு நிலையினை அன்னார் புரிந்து கொண்டு மீண்டும் வலியுறுத்தவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கைபரின் யூதர்களை நாடு கடத்தினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அங்கு அனுப்பி அந்த பூமியை விலை நிர்ணயம் செய்யுமாறு அனுப்பினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதன் பக்கம் ஹதரத் அபு ஹேஷம், ஹதரத் பரூ பின் அம்ரு மற்றும் ஹதரத் ஜயித் பின் ஜாபித் ஆகியோரை அனுப்பினார்கள். அவர்கள் சென்று கைபரின் பேரித்தம்பழங்கள் மற்றும் நிலத்தை மதிப்பீடு செய்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பாதி விலை தந்தார்கள். அது 50,000 திர்ஹமை விட அதிகமாகும். இங்கு பாருங்கள், இப்போது அவர் சென்று விட்டார். இப்போது மிக நீண்ட காலம் சென்று விட்டதனால் அந்த ஒரு உணர்வுபூர்வமான நிலை இல்லை. எனவே அவரை தடுக்கக்கூடிய எந்த ஒரு நிலைப்பாடும் அங்கு இல்லை. அஸ்ஸலாம் அலைக்கும் கூறுவது சம்பந்தமாக ஒரு ரிவாயத்து இவரிடமிருந்து வருகிறது. அபு ஹேஷம் மூலமாக இது அறிவிக்கப்படுகிறது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று கூறினால் அவருக்கு 10 நன்மைகள் கிடைக்கும். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினால் 20 நன்மைகள் கிடைக்கும். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று கூறினால் 30 நன்மைகள் கிடைக்கும். ஹதரத் அபு ஹேஷமுடைய மரணம் சம்பந்தமாக பல்வேறு கருத்துகள் உள்ளன. சிலது பார்வையில் அன்னாரது வஃபாத்து ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடந்தது. சிலரது பார்வையில் 20 அல்லது 21 ஹிஜ்ரியில் நடந்தது. மேலும் அன்னார் சபீன் போரில் 27 ஹிஜ்ரியில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சார்பாக சண்டையிட்டு ஷஹீதானார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே இவர்களே சஹாபாக்கள் நமக்காக முன்மாதிரியை விட்டு சென்றுள்ளார்கள். நிறைய விஷயங்கள் குறித்து அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். அல்லாஹ் அவர்களின் தகுதியை உயர்த்துவானாக. ஜும்மாவிற்கும் தொழுகைக்கும் பிறகு நான் 2 காயிப் ஜனாசா தொழுவிப்பேன். முதல் ஜனாசா சாஹிப் ஜாதா மிர்சா மஜீத் அஹமது சாஹிப். இவர் சாஹிப் ஜாதா ஹதரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிபுடைய மகன் ஆவார்கள். 14 ஆகஸ்ட் அன்று தமது 94வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுக்கு நெஞ்சில் ஆபரேஷன் 2000 அமெரிக்காவில் நடந்தது. அதற்கு பிறகு அங்கு பக்கவாதத்தின் பாதிப்பும் ஏற்பட்டது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அவர்கள் படுக்கையிலேயே இருந்தார்கள். 18 ஜூலை 1924 ஹதரத் மிர்சா பஷீர் அஹமது சாப் அவர்கள் மற்றும் சர்வர் சுல்தானா பேகம் சாஹிபா என்ற ஹதரத் குலாம் ஹசன் சாபுடைய பெஷாவருடைய மகளுக்கும் காதியானில் வைத்து இவர் பிறந்தவர். ஆரம்ப கல்வியை காதியானில் பெற்றார். காதியானில் தாலிம் இஸ்லாம் ஹைஸ்கூலில் மெட்ரிக் பாஸ் செய்தார். 1949 கவர்மெண்ட் காலேஜ் லாகூரில் MA ஹிஸ்டரியில் நல்ல மதிப்பெண்களுடன் பாஸ் செய்தார். இவர்கள் பாஸ் ஆனதற்காக மக்கள் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமது சாப் அவர்களுக்கு வாழ்த்து கூறினர். நன்றி தெரிவித்துவிட்டு ஹதரத் மிர்சா பஷீர் அஹமது சாப் அவர்கள் மேலும் எழுதினார்கள், மோமீன்களின் ஜமாத்து தமது மகிழ்ச்சி மற்றும் துக்கம் இரு சந்தர்ப்பங்களிலும் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருப்பர். ஒருவர் மற்றவருக்கு துணை நிற்பதில்தான் நம்பிக்கையும் உறுதியும் பெறுவர். இதுவே ஜமாத்தின் கொள்கையின் மைய புள்ளி ஆகும். மேலும் எழுதுகின்றார்கள், நான் நண்பர்களிடம் விண்ணப்பித்துக் கொள்கின்றேன், மகிழ்ச்சியின் பங்கு கொள்வதுடன் அவருக்காக துஆவும் செய்யுங்கள். அல்லாஹ் தாலா மஜீத் அஹமதுடைய அறிவின் வெளிப்படையான தரத்தை வெளிப்படுத்தும் வாய்ப்பு தந்தது போன்று உண்மையான அறிவினையும் அவருக்கு வழங்குவானாக. பிறகு அந்த அறிவை அமல்படுத்தும் வாய்ப்பும் தருவானாக. ஏனென்றால் நமது வாழ்வில் அசல் நோக்கமும் இறுதி இலக்கும் அதுவே ஆகும். மிர்சா மஜீத் அஹமது சாப் 7 மே 1944 தமது வாழ்வை மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்தார்கள். கூடவே படிப்பையும் தொடர்ந்தார்கள். 1949 டிசம்பரில் ஜாமியத்துல் முபஷிரில் சேர்ந்தார்கள். 1954 ஜூலை மாதம் ஜாமியா பாஸ் செய்தார்கள். 28 டிசம்பர் 1950
ஆண்டு மாநாட்டின் இறுதி நாளில் ஹதரத் நவாப் அப்துல்லா கான் சாஹப் மற்றும் ஹதரத் நவாப் அமத்துல் ஹபீஸ் பேகம் சாஹிபா இருவரின் மகளான குதிசியா பேகம் சாஹிபாவுடன் திருமணம் நடந்தது. ஹதரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். இவரது சந்ததிகளில் மூத்த மகள் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிபுடைய பேரனாகிய மிர்சா நசீர் அஹமது தாரிக் சாஹிபுடைய மனைவி ஆவார்கள். பிறகு இவரது மகன் மிர்சா மஹமூத் அஹமது பிர்தசீம், இவரது ஒரு மகள் மீர் மஹமூத் அஹமது சாஹிபுடைய மருமகள். பிறகு இவரது மகன் மிர்சா குலாம் அஹமது சாஹிப் ஷஹீது. சையத் தாவூத் அஹமது சாஹிபுடைய மகளான அமுத்து நாசிர் சாஹிபா அவரது மனைவியாவார். பிறகு 5வது மகளும் உள்ளார். இவரது சந்ததிகளும் உள்ளனர். சையத் முத்தஸ்ஸர் அகமது சாஹிபுடைய மனைவியான ஃபாயிசா சாஹிபா, இவரும் வாழ்வை அர்ப்பணித்தவர் ஆவார். 1954 ஜூலையில் மிர்சா மஜீத் அஹமது சாஹிப் ஷாஹித் டிகிரி பெற்றார்கள். முதல் முறை 20 செப்டம்பர் 1954 தாலீமுல் இஸ்லாம் காலேஜ் ரபாவாக நியமிக்கப்பட்டார்கள். 4 நவம்பர் 1956 தஹ்ரீக் ஜதீதின் கீழ் கானாவில் உள்ள கமாசி என்ற நகரத்திற்கு ஸ்கூல் பிரின்சிபாலாக அனுப்பப்பட்டார்கள். 24 டிசம்பர் 1963 பாகிஸ்தான் திரும்பினார்கள். பிறகு ஏப்ரல் 1964 தாலீமுல் இஸ்லாம் காலேஜில் மீண்டும் நியமிக்கப்பட்டார்கள். பட்டு சாஹிபின் காலத்தில் 1975 ஏப்ரலில் பிறகு தாலீம் இஸ்லாம் காலேஜ் தேசியமயமாக்கப்பட்ட போது அன்னார் அதிலிருந்து ராஜினாமா செய்தார்கள். 5 மணி ரிப்போர்ட் செய்தார்கள், நான் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் என்று. 3 ஜூலை 1975 அன்னார் நாயிப் நாசிர் தாலீமாக நியமிக்கப்பட்டார்கள். 1976 3வது கலீஃபத்துல் மஸீஹ் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது மிர்சா மஜீத் அஹமது சாப் 3வது கலீஃபத்துல் மஸீஹினுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக இருந்தார்கள். 1978 அவர்கள் நாயிப் நாசிர் ஆலாவாக நியமிக்கப்பட்டார்கள். 1984 அங்கிருந்து ரிட்டையர் ஆனார்கள். இவர்களுடைய மகன் இல்லை மருமகன் முத்தசீர் அகமது கூறுகின்றார், இவர்கள் சீரத்துல் மஹீனுடைய ஒரு பகுதியை இங்கிலீஷில் மொழிபெயர்த்தார்கள். அல்ஃபசலிலும் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வந்தார்கள். அறிவுள்ளவராக இருந்தார்கள். அந்த கட்டுரை நூல் வடிவில் நுக்தே நசர் என்ற பெயரில் அச்சிடப்பட்டது. படிப்பதிலும் எழுவதிலும் நல்ல ஆர்வம் இருந்தது. பெரும்பாலான நேரங்களில் லைப்ரரியில் வாசித்துக் கொண்டிருப்பதை பார்த்துள்ளேன். அவரது மருமகள் ஆகிய மிர்சா குலாம் காதிர் சாஹிபுடைய விதவை எழுதுகின்றார்கள், அமத்துன் நாசிர் சாஹிப் மிகவும் அன்பு நேசம் கொண்டவர், குழந்தைகளிடம் மிகவும் அன்பு காட்டுபவர், மாசற்ற திறந்த உள்ளம் படைத்த மனிதர். அவரது பெரிய சிறப்பு எல்லா வயது மக்களிடமும் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போகக்கூடியவர். குழந்தைகளிடமும் பெரியவர்களிடமும் இளைஞர்களிடமும் ஒரு நண்பரை போன்று நடந்து கொள்வார்கள். தமது மகன் மிர்சா குலாம் காதிர் சாஹிப் அவர்களுடைய ஷஹாதத் நடந்தபோது மிகவும் பொறுமையுடன் முன்மாதிரி காட்டினார்கள். ஷஹாதத்துக்கு பிறகு மிர்சா மஜீத் அஹமது சாஹிப் மற்றும் அவரது துணைவியார் இருவரும் காதிர் ஷஹீதுடைய குழந்தைகள் மீது மிகவும் கவனம் செலுத்துபவர்களாக இருந்தார்கள் என்று எழுதியுள்ளார். நீண்ட காலம் நோயுற்றிருந்தார்கள். மிகவும் பொறுமை மற்றும் தைரியத்துடன் கழித்தார்கள். கோபப்படும் இயல்பில்லை. எவரிடமும் தொடர்பு கொண்டாலும் மிகவும் களங்கமற்ற தொடர்பு கொள்வார்கள். அதுபோன்று பணியாளர்களையும் கவனத்தில் கொள்வார்கள். அவர்களது மருமகன் மிர்சா நசீர் அஹமது சாஹிப் எழுதுகின்றார்கள், மிர்சா மஜீத் அஹமது சாஹிப் நல்ல கருத்து தெரிவிக்கும் தகுதியுடையவர். நல்ல தெளிவான கருத்தை எடுத்து வைப்பார்கள். என்ன கருத்து நிலவுகிறதோ அதையே நாமும் ஆமாம் போடுவோம் என்று நினைக்காமல் தமது கருத்திற்கு ஏற்ப எது சரியோ அதை வெளிப்படுத்துவார்கள். அல்லாஹ் அவர்களுடன் மக்ஃபிரத் மற்றும் கருணையின் நடைமுறையை காட்டுவானாக. அவர்களின் குழந்தைகளுக்கும் அவர்களின் நன்மையை தொடர செய்வானாக. அவர்களை எப்போதும் ஜமாத்துடனும் ஹிலாஃபத்துடனும் தொடர்புடன் வைப்பானாக. 2வது ஜனாசா கண்ணியத்திற்குரிய சையீதா நசீம் அக்தர் சாஹிபா, இவர் முகமது யூசுப் சாஹிபுடைய மனைவி.
அன்பானூர் என்ற ஷேகுபுரா மாவட்டத்தை சார்ந்த ஊர். அங்கு ஜூலை 27 2018 வருடம் இவர் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹதரத் மசீமௌத் அலை இஸ்லாமுடைய சஹாபிய ஹதரத் பலி முகமது சாஹிபுடைய தந்தை வழி பேத்தி மற்றும் காசித்தீன் முகமது சாஹிபுடைய மகளும் ஆவார்கள். நாடு பிரிவினைக்கு பிறகு இவரது தந்தை இவரது குடும்பத்தை எடுத்துக்கொண்டு காதியானில் இருந்து இடம்பெயர்ந்து ரபோவுக்கு வந்தது. கல்யாணத்திற்கு பிறகு அன்பா நூரியா என்ற ஊரில் வாழ்வை கழித்தார்கள். அப்போது அவர் பல்வேறு ஜமாத்து பொறுப்புகளை வகிக்கும் வாய்ப்பு பெற்றிருந்தார்கள். 18 வருடம் உள்ளூர் மஜ்லிஸினுடைய சதர் லஜ்னாவாகவும் இருந்தார்கள். நோன்பு தொழுகையை பேணக்கூடியவர்கள், தஹஜ்ஜுத்தில் கழிப்பவர்கள், ஏழைகள் மற்றும் அக்கம் பக்கத்தவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள், எளிமையானவர்கள், புன்னகையுடன் இருப்பார்கள், மிகவும் மாசற்ற தூய்மையுள்ளவர்கள், திருக்குரானை தொடர்ந்து ஓதுபவர்கள், மொழிபெயர்ப்பையும் படிக்கக்கூடியவர்கள், அதனை ஆய்வு செய்யும் வழக்கம் உள்ளவர்கள், பிறகு அதன்படி அமல் செய்ய முயற்சியும் செய்வார்கள். குழந்தைகளுக்கு திருக்குரான் ஓத கற்று தந்தார்கள். நிறைய அகமதி மற்றும் அகமதி அல்லாத குழந்தைகளுக்கு குரான் ஓத கற்று தந்தார்கள். இவர்களுடைய மகன் மாலியில் முபல்லிக்காக உள்ளார். மாலி மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ளது. அங்கு நியமிக்கப்பட்டார். இவர் நியமிக்கப்பட்ட போது அங்கு எபேலா நோய் பரவி இருந்தது. ஜமாத் அல்லாத ஒருவர் கூறினார், உங்கள் மகனை இப்போது உள்ள சூழ்நிலையில் அங்கு அனுப்பாதீர்கள், தொற்று நோய் பரவி உள்ளது. உடனே இவர் கூறினார், நான் எனது 2 மகள்களையும் எனது 2 மகன்களையும் வாழ்வை அர்ப்பணித்த முரப்பிகளாக ஆக்கியிருக்கின்றேன். இறைவனிடம் பெரும் துஆ செய்த பிறகு வக்ஃபு செய்துள்ளேன். வக்ஃபு செய்த பிறகு அவர்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அல்லாஹ் அவர்களிடம் எங்கு எப்படி பணியை வாங்க வேண்டும் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு இதில் பெரும் பெருமிதம் உள்ளது. இறைவன் எனது மகனுக்கு தனக்கு பணிவிடை செய்யக்கூடிய வாய்ப்பு வழங்கியுள்ளான் என்று அவர் கூறினார். இவர் தனது பிள்ளைகளிடம் இவ்வாறே போதனையும் செய்து வந்தார். இறைவன் உங்களுக்கு பணி செய்யக்கூடிய வாய்ப்பு தந்துள்ளான் என்றால் எப்போதும் அல்லாஹ்விடமும் அந்த வக்ஃபிலும் பற்றுறுதியுடன் நீங்கள் இருக்க வேண்டும். மர்ஹூமா வசியத் செய்தவர் அவர்களது மகன் நாசிர் அகமது மாலியில் முரப்பி ஆவார். அன்சர் மஹமூத் சாஹிப் பாகிஸ்தானுடைய முரப்பியாக உள்ளார். மாலியில் உள்ள மகன் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் தஆலா அவருக்கு பொறுமையும் தைரியத்தையும் வழங்குவானாக. மர்ஹூமாவின் தகுதியை உயர்த்துவானாக. அவர்களின் நன்மைகளை அவருடைய பிள்ளைகளிடம் தொடரச் செய்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.